வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான எபிசோட தான் பார்க்க போறோம். அதாவது சிஐடி சீசன் 2ல ஒவ்வொரு எபிசோடா பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. அப்ப அங்க புதைக்கப்பட்ட மாதிரி ஒரு எலும்பு கூடி உங்களுக்கு கிடைக்குது. அந்த எலும்பு கூடி யாரோடது, எதனால இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது வேற ஒரு பகுதியிலயும் அதே மாதிரி எலும்பு கூடு கிடைக்குது. என்ன அடுத்தடுத்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சிஐடி டீம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏதோ ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த விஷயத்த பண்ணி வச்சிருக்கான் போல, அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணவங்க கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களையும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பகுதியில ரோட்டெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு. ஒரு நபர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க வண்டி மூலியமா ஒரு பாடியை கொண்டு வராரு. அங்க ஒரு குழி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த குழிக்குள்ள அந்த பாடியை போடுறாரு. இப்ப மண்ணை போட்டு புதைச்சிட்டு இருக்காரு. இந்த லேடி யாரு, இந்த லேடியை புதைச்ச நபர் யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. யாரோ ஒருத்தர் கொலை பண்ணி புதைச்சிருக்காருன்றது மட்டும் நமக்கு தெரியுது. இது நடந்து 2 வருஷம் கழிச்சு தான் நமக்கு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப சிஐடி குவார்டர்ஸ்ல வந்து நம்ம பங்கஜ் இருக்காருல, போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் பதட்டமா தான் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் தயா வருவாரா, இவரு போனை கொஞ்சம் மறைச்ச மாதிரி வைக்கிறாரு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு தயா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த, எதுக்காக என்ன பார்த்தோம் போனை மறைச்ச, போனை தான்ற மாதிரி இவரும் போனை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா கால் லாக இவரை டெலீட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்குள்ள எதுக்காக கால் லாக டெலீட் பண்ண, நீ யார்கிட்ட பேசினன்ற மாதிரிலாம் கோவமா தயா கேக்குறாரு. சார் கிண்டல் தானே பண்றீங்க அப்படின்ற மாதிரி பங்கஜி கேக்குறாரு. என்ன பார்த்தா விளையாட்டுக்கு கேட்கிற மாதிரியா இருக்கு, சீரியஸா தான் கேட்கிறன்ற மாதிரி தயா கோவப்படுறாரு. இப்ப பங்கஜம் ஸ்பாம் கால் சார், அதனால தான் நம்பரை டெலீட் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா தயாவால நம்ப முடியல. இவன் ஒருவேளை துரோகியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இது ரிலேட்டடா 2 பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து புது ஏசிபியான ஆயுஷ்மான் இந்த இடத்துக்கு வராரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிடுறாங்க. இப்ப ஆயுஷ்மான் இருக்காருல, இப்ப ஹேண்டில் பண்ற கேஸை விட்டுருங்க, புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு, சீக்கிரமா டீமை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ பாடியை புதைச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த பாடி இருக்கிற இடத்துல யாரோ தோன்ற வேலை பண்ணிருக்காங்க. அப்பதான் உள்ள இருக்க பாடி கிடைச்சிருக்கு போல. அதனால தான் சிஐடி டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்து அந்த டாக்டர் வந்திருக்காரு. செக்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. என்ன சார் ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி மேல இருந்து அபிஜித் கேக்குறாரு. அவர் பார்த்ததை வச்சு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு லேடியோட பாடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம இடத்துக்கு கொண்டு போனாதான் இந்த லேடிக்கு எவ்வளவு வயசு இருக்கும்ன்றதை என்னால சொல்ல முடியும், அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்கன்றதை என்னால சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ உடனே கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சிஐடிக்கு வேற ஒரு விஷயம் தோணுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வேலை நடந்திருக்கும், அந்த டைம் கூட இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடிக்கடி இந்த இடத்துல வேலை எல்லாம் நடக்கும் போல. ஏன்னா சில இடத்துல வந்து அடிக்கடி தோண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தோன்ற இடத்துல தான் யாரோ புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. என்ன ஏதுன்றதை விசாரிக்கணும். இந்த கான்ட்ராக்டை கவர்மெண்ட் கிட்ட இருந்து யாரு எடுத்து பண்ணிருக்கான்றதை விசாரிக்கணும். ஏன்னா அந்த நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. முதல்ல பாடியை கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கொண்டு போறாங்க. இவங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு துரோகி இருக்கிறதா சொன்னோம் பாத்தீங்களா, அபிஜித்தும் சரி தயாவும் சரி, அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பூர்வி கிட்ட அந்த பார்போசா இருக்கான்ல, ஆன்லைன் மூலியமா பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. அப்ப பூர்வியும் பார்போசாவும் பழக்கத்துல இருக்காங்களா, பூர்வி தான் அந்த ஸ்பையான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா பூர்வி ஸ்பையா என்னன்றது கன்ஃபார்மா இவங்களுக்கு தெரியல. அப்பன்னு பார்த்து வேற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பேரு அவுனி அப்படின்றது. அவுனி இருக்காங்கல்ல, அந்த கான்ட்ராக்டர் பேரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சார் குணான்ற ஒரு கான்ட்ராக்டர் தான் அந்த வேலை பண்ணிருக்காரு சார், இப்பயும் நிறைய இடங்களை பண்ணிட்டு தான் இருக்காருன்ற மாதிரி அவர் சம்பந்தப்பட்ட டீட்டெயிலாம் இவங்க தந்துட்டு இருக்காங்க. அவர் மேல சில பெட்டி கேஸ்லாம் இருக்கும், அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற வேலை நடந்திருக்குல்ல, அதனால அந்த டைம்ல யாராவது காணாம போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் சச்சினை பார்க்க சொல்லியிருப்பாரு. சச்சினுமே ஒரு பொண்ணு காணாம போயிருக்காங்க, அவங்க பேரு மீனா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் இருக்காருல, செக் பண்ணி முடிச்சிடுறாரு. கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க இறந்து போயிருக்காங்க. இவங்க வயசு 29 வயசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே மீனான்ற ஒரு பொண்ணோட டீட்டெயிலை எடுத்து வச்சிருக்காங்கல்ல, பக்காவா அந்த பொண்ணு கூட மேட்ச் ஆகுது. சோ கொல்லப்பட்டிருக்கிறது மீனா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. மீனாவோட
ஹஸ்பண்ட பத்தி விசாரிச்சா அவர் ஜெயில இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட் பேரு அசோக் அப்படின்றது மீனாவை அடிக்கடி போட்டு அடிச்சிருப்பாரு. மீனா அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை ஜெயிலுக்கு போக போறோன்றது தெரிஞ்சு ஒய்ஃபோட கதையை இவர் முடிச்சிருப்பாரா? ஏன்னா கம்ப்ளைண்ட் முடிச்ச அந்த நாள் தான் அவங்க காணாம போயிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு அவர் தண்டனை கிடைச்சு ஜெயில இருக்காருல்ல, அந்த ஜெயில அவரை பார்த்து விசாரணை பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தேவைப்பட்ட பர்மிஷன்லாம் வாங்கிடுறாங்க. அந்த அசோக்கை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த அசோக் கிட்ட உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. சார் குடிதான் சார் பிரச்சனை, நான் குடிச்சிட்டேனா என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது, என் ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கேன் சார், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஒய்ஃபோட அருமை எனக்கு புரியுது சார், நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ உங்க ஒய்ஃப் காணாம போனதே உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சார் சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உங்க ஒய்ஃப் காணாம போயிருக்காங்கன்ற மாதிரி அவங்க வீட்டை சேர்ந்தவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஒய்ஃபை நீங்க தான் கொலை பண்ணிருப்பீங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். நீங்க அடிச்சிருக்கீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கோவத்துல அன்னைக்கு நைட்டே சாவடிச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் சத்தியமா என்னோட ஒய்ஃபை நான் சாவடிக்கலாம் இல்ல சார், இப்பதான் அவளோட அருமெல்லாம் எனக்கு புரிஞ்சது, அவ கூட சேர்ந்து வாழலாம்னு நினைச்சேன், நீங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை இவன் கொலை பண்ணிட்டு நடிக்கிறானா அப்படின்ற மாதிரி கூட இவங்களுக்கு தோணுது. சரி இவன் சொல்றதையும் நம்ம கணக்குல வச்சுப்போம், வேற சைட்ல விசாரணை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. குணான்ற ஒரு கான்ட்ராக்டர் தானே இந்த வேலையெல்லாம் பண்ணாரு, அவர் மேல பெட்டி கேஸ் எல்லாம் கூட இருக்கும். இப்ப வேற ஒரு இடத்துல இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கும் போது சிஐடி சேர்ந்தவங்க விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நீங்க தானே கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி சச்சின் பேசுறாரு. ஆமா இப்ப என்னன்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி வேலையை பாக்குறாரு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கான்ற மாதிரி சச்சின் மேல கைய வைக்கிறாரு. இதனால இந்த குணா இருக்காருல, என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, வந்து அடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. சிஐடியா என்னன்னு தெரியாம இவங்க இருக்காங்கல்ல, எல்லாருமா சேர்ந்து அடிக்கிறதுக்காக வராங்க. முதல்ல ஒருத்தர் ஓடி வராருல, அவரை யாரோ அடிச்சு பறக்க விடுறாங்க. அடிச்சது யாருன்ற மாதிரி இவர் பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு தயாவும் அபிஜித்தும் சேர்ந்த மாதிரி வந்திருப்பாங்க. சிஐடி ஆபீசர்ஸ் மேலேயே கைய வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாரு கூடயும் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது முதல்ல அடிக்கிறதுக்காக ஓடி வந்தாரு பாத்தீங்களா, அவர் ஒரு இடத்துல போய் பொத்துன்னு விழுறாரு. ஏதோ முதுகுல குத்திக்குது போல, என்ன குத்துச்சு அப்படின்ற மாதிரி மண்ணெல்லாம் விலைக்கு பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு எலும்பு கூட யாரோ புதைச்சு வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. என்ன இந்த இடத்துலயும் ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கறது இந்த குணா தானே, குணா இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் மேல சண்டை போட்ட மாதிரி பெட்டி கேஸ் எல்லாம் இருக்கும். அதனால குணாவை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கலான்ற மாதிரி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணிருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் எப்படி இது நடக்குதுன்னே எனக்கு தெரியல சார், அந்த இடத்துல கிடைச்சதா ஒரு பொண்ணோட போட்டோவை காமிச்சிங்கல்ல, அந்த பொண்ணு யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார், அதே மாதிரி இந்த எலும்பு கூட பத்தியும் எனக்கு தெரியாது சார், நான் சொல்றதை நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வேலை பார்த்த இடத்துல எப்படி யாரோ வந்து புதைச்சிட்டு போயிருக்க முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் வேலை பார்க்குறவங்க அங்கேயேவா சார் இருப்பாங்க, நடுவுல டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போவாங்கல்ல, அந்த கேப்ல வேற யாராவது இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை இவங்களால முழுசா ஏத்துக்க முடியல. அதே சமயம் அப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஆங்கிள்லயும் யோசிக்கலாம், அது வரைக்கும் இவனை கஸ்டடியில வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த ரெண்டாவது எலும்பு கூட யாரோடது அப்படின்றத டாக்டர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, இது ஒரு ஆணோட பாடி, அவருக்கு 31 வயசு 32 வயசு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மீனான்றவங்களோட பாடி கிடைச்சது இல்ல, அவங்க எலும்பு கூடல ஒரு இடத்துல வந்து கீரல் மாதிரி இருக்கும். கத்திய வச்சு குத்துனாதான் இந்த மாதிரி கீரல் ஏற்பட்டிருக்கும். அதாவது வயிற்றுல கத்திய வச்சு அவன் குத்திருக்கான். அதே மாதிரிதான் ரெண்டாவதா இறந்து போனவரையும் கத்திய வச்சு குத்திருக்கான். சோ ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரிதான் காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரே பேட்டர்ன்ல தான் ரெண்டு பேரையும் சாவடிச்சிருக்கான், டிஸ்போஸும் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப சீரியல் கில்லிங்கா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவதா இறந்து போயிருக்க நபரோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியல, அவரை பத்தி தெரிஞ்சாதான் அவர் ஃபேமிலியை சார்ந்தவங்களை விசாரிக்க முடியும். அதனால மிஸ்ஸிங் கேஸ்ல மேட்ச் பண்ணி பாருங்க, யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயுஷ்மான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தயா ஃப்ரீயா இருக்கும் போது என்ன பண்றாருன்னா, அபிஜித்துக்கு கால் பண்ணி பேசுறாரு. இங்க யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்களுக்கே தெரியாம அவங்கள பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போல. தயா இருக்கார்ல, இந்த அவுனி பொண்ணு மேலயும் எனக்கு டவுட்டா இருக்கு, அவ அடிக்கடி போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தயா எல்லார் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்கோன்ற மாதிரி அபிஜித்தும் சொல்லிட்டாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஆயுஷ்மான் இந்த இடத்துக்கு வந்து என்ன பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல சார், கேஸ் சம்பந்தமா அபிஜித் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. அந்த ஏஜ் குரூப்ல அந்த டைம்ல மிஸ் ஆனவங்களோட டீடைல்லாம் சச்சின் எடுத்துட்டு வந்திருக்காரு. மொத்தம் அந்த டைம்ல 5 பேர் மிஸ் ஆயிருக்காங்க சார், அதுல ஒருத்தர் கிடைச்சிட்டாரு, 4 பேர் இன்னும் மிஸ்ஸிங்ல தான் இருக்காங்க. அந்த 4 பேர் கூட டாக்டர் சொன்னது எல்லாமே மேட்ச் ஆகுது, இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஏன்னா 4 பேர்ல யாருன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல, அதனால தான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஆனா தயாக்கு ஒரு ஐடியா வருது. என்கிட்ட
ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சிஸ்டம் கிட்ட இவங்களை கூட்டு வந்துடுறாரு. அதாவது அந்த பையனோட எலும்பு கூட இவங்க கிட்ட இருக்குல்ல, அதாவது அந்த 30 வயசு நபரோட எலும்பு கூட இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க சிஸ்டத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த போட்டோஸ் மூலியமா சிங்க் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சிங்க் பண்றாங்க. அதாவது தவடை, கண்ணு, அதுக்கு நடுவுல எல்லாம் கேப் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அதுல ராபர்ட் அப்படின்ற ஒருத்தர் கூட தான் மேட்ச் ஆகுது. சோ ராபர்ட்டோட பாடி தான் இதுன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த ராபர்ட்டை பத்தி விசாரிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ராபர்ட்டை பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே போலீஸ் விசாரணை பண்ணிருப்பாங்கல்ல, அதுல ராபர்ட் சம்பந்தமா சில டீடைல் எல்லாம் தந்து விட்டுருப்பாங்க. அதாவது ராபர்ட் இருக்காருல, கடைசியா ஒரு ஏடிஎம்ல காசு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் போலீஸ்க்கு தெரியல. அந்த ஏடிஎம் ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்தியான்ற மாதிரி தயா கேக்குறாரு. வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி சச்சின் தராரு. இப்ப அந்த ஃபுட்டேஜை இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பாக்குறாங்க. அவர் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஆயிருக்கு. என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியல. இவங்களுமே ஒரு ஐடியா பண்றாங்க. இந்த பகுதியில அந்த டைம்ல யாரோட போன் ரேஞ்சில ஆக்டிவா இருந்ததோ அவங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணி விசாரிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு எப்படியாவது டீடைல வாங்குங்க, நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த ராபர்ட் பணம் எடுத்தாரு பாத்தீங்களா, அது ரொம்ப அன்டைமா இருக்கும். அதனால நடமாட்டம் கம்மியா தான் இருக்கும். 2-3 பேரோட டீடைல் மட்டும் தான் இவங்களுக்கு கிடைக்குது. அதாவது அந்த டைம் அவங்களோட டவர் ரேஞ்சும் அங்க இருந்த மாதிரி காட்டுது. சரி, இதுல ஒவ்வொருத்தரா நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. அந்த பணம் எடுத்தவர் ஆட்டோல கூட போயிருக்கலாம். அதனால முதல்ல அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஆயுஷ்மான் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அந்த டைம் ஒருத்தர் கூட டவர் ரேஞ்ச் மேட்ச் ஆச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா, அவரோட பேரு முகேஷ் அப்படின்றது. அவர் தான் ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. இப்ப அவரை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் வீட்ல இல்ல, அவரோட மிஸ்ஸஸ் மட்டும் தான் வீட்ல இருக்காங்க. கை குழந்தையோட வெளியே வந்துடுறாங்க. இப்ப என்ன ஏதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் முகேஷ் இல்லையா, ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் வேலைக்காக போயிருப்பாரு, வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கையில ஒரு கோல்டு மோதிரம் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஆளா தெரியுறாங்க. ஆனா காஸ்ட்லியா நிறைய பொருள் வச்சிருக்காங்க. இத பாக்குற டீமுக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஹஸ்பண்ட் குறிப்பா எந்த பகுதியில ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி டீடைல் எல்லாம் வாங்கிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த முகேஷ் நமக்கு காட்டுறாங்க. ஒரு வயசானவரை தான் ஆட்டோல கூட்டு வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு போல. போன்ல அதை பத்தி பேசுறாரு. அது எல்லாத்தையும் இந்த முகேஷ் குறுகுறுன்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த முகேஷ் வேற ஒரு ரூட் வழியா போயிட்டு இருக்காரு. ஏன்பா இந்த ரூட் வழியா போறன்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இல்ல சார், இது ஷார்ட் ரூட், அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த முகேஷ் சொல்றாரு. திடீர்னு ஒரு இடத்துல ஆட்டோவை நிறுத்திடுறாரு. சார், அர்ஜென்ட்டா யூரின் வருது, போயிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி யூரின் பாஸ் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போறாரு. அப்படி போனவர் திரும்பி வராம இருக்காரு. தம்பி எங்கப்பா போன, சீக்கிரம் வான்ற மாதிரி அந்த கஸ்டமர் இருக்காருல, ஆட்டோ விட்டு இறங்கி இவரை கூப்பிட்டு இருக்காரு. சட்டுன்னு வந்தவர் கத்தியை காமிச்சு மிரட்டுறாரு. பேக்ல இருக்க காசெல்லாம் தானு கேட்கிறாரு. நீ தந்தாலும் தரலனாலும் உன் கதையை முடிக்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி கதையை முடிக்கிற மாதிரி கத்தியை வச்சு குத்துறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து யாரோ இவரோட கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிக்கிறது யாருன்னா சிஐடி டீமை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இவர் இந்த பகுதியில தான் வேலையை காட்டுறாருன்னு தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தோன்ற வேலை எல்லாம் நடக்கும் போல. எங்க தோன்ற வேலை நடக்குமோ அங்கதான் இவர் கொலை பண்ணுவாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல புதைச்சிருவாரு போல. சோ இவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த முகேஷை தூக்கிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேற எதுக்கு, காசுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை பாடி கிடைச்சதுன்ற மாதிரி இவன் கிண்டலா கேக்குறான். 2 பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி 2 பேரோட டீடைலை பத்தி சொல்றாங்க. ஆமா ஆமா, அவங்க 2 பேரை நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரி சொல்றான். நான் மொத்தமா இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றான். இன்னும் 2 பேரோட பாடியை எங்கடா புதைச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க புதைச்சன்றது எனக்கே அக்யூரேட்டா தெரியாது, உங்களுக்கா கிடைச்சாதான் உண்டு, எனக்கெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கான். நக்கலா பேசுறதுனால இவங்களுமே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க பாத்தீங்களா, அதுல யார்கிட்ட காசு இருக்குன்னு இவன் பாக்குறானோ அவங்களோட கதையை முடிச்சிருவான். ஆக்சுவலா அந்த மீனா கிட்ட காசு இருந்திருக்கும், அதனால தான் அவங்க கதையை முடிச்சு டிஸ்போஸ் எல்லாம் பண்ணிருப்பான். ரெண்டாவதா ராபர்ட் காசு எடுத்துட்டு வந்தார்ல, அந்த காசு எடுத்துடலான்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருப்பான். இவன் சைக்கோத்தனமா தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதனால சிஐடி டீமை சேர்ந்தவங்க அடிச்சு இங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கார் ஒரு பகுதிக்கு வந்து நிக்குது. அந்த இடத்துல பள்ளத்தெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க போல. இப்ப கார்ல இருந்து ஒருத்தர் பேக்கோட இறங்குறாரு. அவரை தெளிவா நமக்கு காட்டல. அவருமே அந்த பேக்ல இருந்து பாடி எடுத்து அந்த குழிக்குள்ள போட்டு புதைக்கணும்ன்ற மாதிரி தான் வந்திருக்காரு போல. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க. இது விடிய காலையில நேரமா இருக்கும். அந்த லேடி வாக்கிங்காக தான் வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க யாரு யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த லேடி அவன் என்ன பண்ணான்னு பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தா தலை இல்லாம ஒரு பொண்ணோட பாடி தான் இருக்கு. அதை பாக்குற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. இப்ப சிஐடி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்களுமே என்ன தலையை வெட்டி போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. தலையை வெட்டி இருக்கிறதுனால யாருன்னு உடனே கண்டுபிடிக்க முடியாது இல்ல, வேற டீடைல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
அந்த வாக்கிங்க்கு வந்த லேடி தானே தகவலை கொடுத்தாங்க, நீங்க என்ன மேடம் பாத்தீங்க, அவனோட கார் நம்பரை நோட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல சார், கார் நம்பரை நான் நோட் பண்ணல, அதே மாதிரி அவனும் மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சிருந்தான், என்னால சரியா பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், அப்பதான் இந்த பொண்ணை கொலை பண்ணவன் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வேற மாதிரியே உங்களுக்கு டவுட் வருது. ஏற்கனவே முகேஷ்னு ஒரு சைக்கோ மாட்டியிருக்கான்ல, அவன மாதிரியே வேற ஒரு சைக்கோ இருந்து அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது முகேஷும் அவனும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப முகேஷ் மாட்டிக்கிட்டான், அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப டாக்டருமே இந்த பாடியை கம்ப்ளீட்டா செக் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாரு. அது மூலியமா இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணோட பாடியெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்திருப்பார்ல, அதுல வயித்துல இவருக்கு வந்து சில டிஷ்யூஸ்லாம் கிடைச்சிருக்கும். அதாவது மனுஷனோட சத பகுதியெல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கும். இது சதை கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, இது கில்லரோட சதியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதாவது அவன் கூட ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இதை தாண்டி இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இந்த பொண்ணுக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் ரொம்ப கொடுமையான ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு இருந்திருக்கா. ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணுக்கு நிறைய செலவாயிருக்க வாய்ப்பு இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான தடமும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த டீட்டெயிலை வச்சு அந்த பொண்ணு பேரை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்பதான் விசாரிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. டாக்டர் சொன்ன வயசை வச்சும் ப்ராப்ளத்தை வச்சும் அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. அந்த பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அவங்க உயிரே பழைக்க முடியும் போல. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆயிருக்கு. சோ அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்க வேலை பார்க்கறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த வீட்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. வீடு பூட்டு தானே போட்டிருக்கோம், இவங்களுமே கதவுலாம் உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்ட்டா ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க போல. அது சம்பந்தப்பட்ட நிறைய டீடைல் இருக்கு. அந்த டீடைல்ல சில விஷயங்களை மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களும் எதனால இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாக்குறாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா அது டேலி ஆக மாட்டேங்குது. டேலி ஆவலன்றதை இந்த பொண்ணு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தெரிஞ்சுக்கிட்ட தகவல் எல்லாத்தையும் தயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்கா சார், ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, ஆபீஸ்க்கு போய் விசாரிக்கலான்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு. ஏசிபி ஆயுஷ்மானும் கூட வந்திருக்காரு. அங்க இருக்க மேனேஜர் கிட்ட தான் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு 2 நாளா ஆபீஸ்க்கு வரல, நீங்க விசாரிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், கால் பண்ணி பார்த்திருக்காங்க, ரெஸ்பான்ஸ் வரலன்னு ஆளுங்க விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜரும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரியா அக்கௌண்டன்ட்டா தானே வேலை பார்க்கறாங்கன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இந்த மேனேஜரும் சொல்லிட்டாரு. அவங்க கணக்கு டேலி ஆகாத மாதிரி சில விஷயங்களை மார்க் பண்ணி வச்சிருக்காங்களே, என்னன்றதை சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல சார், எல்லாமே டேலி ஆக தான் செய்யுது, அந்த பொண்ணு எதனால அப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அடிக்கடி இந்த மேனேஜருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. எதுக்கு கால் பண்ணாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், மேனேஜர்ல வேலை விஷயமா கால் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு மேனேஜர் மேல லைட்டா டவுட் இருக்கு, மேற்கொண்டு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி கிளம்ப போறதுக்காக வராங்கல்ல, அப்பதான் இவரோட கையை எதர்ச்சியா கவனிக்கிறாங்க. இவரோட கையை முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிருக்காரு, அதை மீறியும் ஒரு இடத்துல கட்டு போட்டிருக்கிறத இவங்க பாத்துடுறாங்க. ஆஹா, இவர் தான் அது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்தவங்க கையை காட்டுங்கன்ற மாதிரி சட்டுன்னு பாக்குறாங்க. எப்படி இந்த காயம் ஏற்பட்டதுன்னு கேக்குறாங்க. தெரியாம கீறிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, இந்த கட்டை ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேகமா ஓபன் பண்றாங்க. பார்த்தா யாரோ கடிச்ச மாதிரி ஒரு காயம் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த மேனேஜர் கேரக்டரை நீங்க கிரைம் பேட்ரோல்ல அடிக்கடி பார்த்திருப்பீங்க. போலீஸ் ஆபீசரா வருவாரு, இதுல குற்றவாளியா வந்திருக்காரு. ஆக்சுவலா கடிச்ச மாதிரி கை இருக்குல்ல, இவருமே என்னோட டாக் தான் கடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டாக் கடிக்கல, பிரியா தான் கடிச்சிருக்காங்க. பிரியா உடம்புக்குள்ள உங்களோட டிஷ்யூ கிடைச்சிருக்கு சார், இதுக்கு மேல நீங்க சமாளிக்க முடியாது, மேட்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மேட்ச் பண்ணி பார்த்தா மாட்டி போன்றது இவருக்கு தெரியுது இல்ல. ஆமா, நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அடிச்சு இவங்களுமே இவங்களோட பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஓனருக்கு தெரியாம அக்கௌண்ட்ஸ்ல சில ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணி நிறைய காசு அமைக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சவங்க ஓனர் கிட்ட மாட்டிலாம் விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய காசு தேவை. அதனால இவரை மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சார், நீங்க இவ்வளவு எடுத்திருக்கீங்கல்ல, அதுல பாதியை எனக்கு தந்துருங்க, ஏன்னா எனக்கு ஒரு சீரியஸான ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க.
ஆனா பாதி காசை தரணுமா, அதெல்லாம் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள யோசிச்சிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட தரேன் தரேன்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்பாரு. சமயம் பார்த்து அந்த பொண்ணோட கதையை முடிக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இப்படி நாட்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காருல்ல, ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்ன இவ வீட்டுக்கே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாரு. அப்பதான் அவங்க கடிச்சிருப்பாங்க, இவருமே அடிச்சு சாவடிச்சிருப்பாரு. சாவடிச்சவருக்கு ரீசெண்டா பார்த்த நியூஸ் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதாவது ஒருத்தன் நிறைய பேரை புதைச்சு வச்சிருக்கான்ற மாதிரி நியூஸ்ல வந்திருக்கும். அவன் நிறைய பகுதியில புதைச்சு வச்சிருப்பான்ல, நம்மளும் இப்ப வேகமா போய் புதைச்சு வச்சிடலாம், என்னைக்காவது அந்த எலும்பு கூட கிடைச்சாலும் கிடைச்சிட்டு போகுது, அப்படி கிடைச்சாலும் அந்த முகேஷ் பண்ணதா தான் எல்லாருமே நினைப்பாங்க, நம்மளோட பேர் வெளியே வராது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அதனால்தான் புதைக்கிறதுக்காக அந்த பகுதிக்கு வந்திருப்பாரு. இவர் புதைச்சிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காது, ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அந்த பாடி கிடைச்சிருக்கும். சோ அவன் மேல பழி போயிருக்கும். ஆனா இவர் புதைக்கிறதுக்காக வரும்போதே ஒரு லேடி பார்த்துட்டாங்கல்ல, அதனால்தான் இவர் பதட்டத்துல அப்படியே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. இவர் இப்ப பிரச்சனையில மாட்டியிருக்காரு. சோ இதுதான் நடந்தது அப்படின்றத சிஐடி டீமை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கேஸையும் சால்வ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.